ஜான் பாண்டியன் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இமானுவேல் சேகரன் பேர் வைப்போம்னாரு. இல்ல தேவரும் தேவேந்திரர் ஒற்றுமையும் வந்து நிக்கிறது எங்க? அடிப்படை அரசியல் ஞானம் இருந்தால் தென்காசியில போய் அவர் நிப்பாரா? நாங்க புதிய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர் அமைப்பை தாண்டி அங்க மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் இருக்குது. வந்து அது அரசியல் பிழை என்பதை விட மக்கள் வந்து அது அரசியல் குற்றச்செயலாக பார்க்கிறாங்க. எல்லா பக்கமும் அப்படிதான் சொல்றேன். அண்ணன் ஜான் பாண்டியன் வந்து மதுரை விமான நிலையத்துக்கு வந்து இமானுவேல் சேகரன் பேர் வைப்போம்னாரு. யார் பேர் வைக்க போறீங்க? 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? 2 பேரும் உங்க வந்து ஓட்டு கேக்குறீங்க. இல்ல தேவரும் தேவேந்திரர் ஒற்றுமையும் வந்து பாத்தீங்கன்னா பற்றி பேசுவது இல்லாம இருந்துச்சு. இனிமேல் இரு சமூகங்களையே ஒற்றுமையை பலப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தற்போதைய தென்காசி மக்களவை தொகுதியின் பாஜக சார்பில் நிறுத்தப்பட்டுள்ள ஜான் பாண்டியன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் தென்காசியில இல்ல இங்க ராமநாதபுரத்துல வந்து ஓட்டு நிக்கிறது எங்க? நிக்கிறது எங்க? இத மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியுமா? அடிப்படை அரசியல் ஞானம் இருந்தால் தென்காசியில போய் அவர் நிப்பாரா? நான் கேட்கிறேன். தென்காசிக்குள்ள வந்து புதிய தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் களம் அமைத்து 30 ஆண்டுகளாக அங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு. 4 முறை தேர்தல், 4-5 முறை தேர்தல் ஒரு லட்சம், 1.5 லட்சம், 2 லட்சம் வாக்குகள் கூட்டணியில் 2.5 லட்சத்துக்கு மேல வாக்குகள் வாங்கி எல்லா ஊர்களுக்கும் பல முறை போய் அங்க அமைப்பை வந்து கட்டமைச்சு அமைப்பை தாண்டி அங்க மக்கள் செல்வாக்கு அவருக்கு தான் இருக்குது. இது வந்து யதார்த்தம். அப்போ ஒருவர் வந்து வேலை செய்த இடத்தில் போய் நிற்கிறது என்பதே வந்து அது வந்து அது அரசியல் பிழை என்பதை விட மக்கள் வந்து அது அரசியல் குற்றச்செயலாக பார்க்குறாங்க, சமூக உணர்வாளர்கள். இது ஒரு புறம். சரி, இங்கே வந்து ஓட்டு கேட்குறீங்க. எனக்கு எதுக்காக ஓபிஎஸ் ஓட்டு கேட்குறீங்க? அண்ணன் ஜான் பாண்டியனை பார்த்து நானே கேட்குறேன். பரமக்குடியில் வந்து 6 பேர் சுட்டு கொண்டாங்களே, எதுக்காக கொண்டாங்க தெரியுமா தம்பி உங்களுக்கு? எதற்காக கொண்டாங்க? அண்ணன் ஜான் பாண்டியனுக்கும் ஜெயலலிதாவுக்குமான தனிப்பட்ட விவகாரம். பச்சையா சொன்னா கட்ட பஞ்சாயத்து, சுதாகரன் வளர்ப்பு மனை வச்சு நடந்தது. இதற்கு இந்த சமூகத்தினுடைய 6 உயிர்கள் பலி போயிருக்குது. அதற்கு நீதி கேட்க சொன்னா நீங்க வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு தான் கேட்பேன் அப்படின்னா இதை மக்கள் எப்படி பார்ப்பாங்க? இதெல்லாம் இந்த நிறுத்திக்கணுங்கிறதான். இது போன்ற வேலைகளை எல்லோருமே நிறுத்திக்கணும். மக்களுக்கு 1000 பிரச்சனை இருக்குது. அவனுடைய வாழ்வாதாரத்திற்கான பிரச்சனை. ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்க வாக்கு அளிப்போம். ஒற்றை வீரரால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலக்க வாக்கு அளிப்போம்.